வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் இன் சி, பிஇ அண்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் யூனிட் 2.2 அரேஸ். அரேஸ் வந்து எப்படி வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது, அதில் எப்படி 1 டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் அரேஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஃபார் வைல் டூ வைல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் டு அரேஸ் அண்ட் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் அண்ட் 1 டைமென்ஷனல் array, 2 dimensional array. So அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So what is an array? Array is a collection of elements of the same data type stored in a contiguous memory locations. அதாவது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நீங்கள் மோர் தென் ஒன் டேட்டாவை வந்து அதை மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த அறையில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஃப் த சேம் டேட்டா டைப், அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரே டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன், அந்த மெமரி லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸாக இருக்கும். இப்போ அரே ஆஃப் 0, அடுத்து அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன்ஸ். யூஸ் ஆஃப் அரேஸ், efficient way to store and access multiple values of the same data types. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அரே யூஸ் பண்ணுறோம். எஃபிஷியன்ட், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் வந்து அரே யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறது அல்லது ப்ராசஸ் பண்ணுறது. ஈஸி டு இட்டரேட் த்ரூ த எலிமெண்ட்ஸ் யூசிங் லூப்ஸ். அதாவது லூப்ஸ், ஃபார் லூப் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இட்டரேட் பண்ணலாம். இட்டரேட் பண்ண என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், புல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஈஸி டு இட்டரேட். Reduce code complexity by eliminating multiple individual variable declarations. நீங்கள் வந்து ஒரு 10 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 10 வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே யூஸ் பண்ணோம்னா என்ன, சிங்கிள் வேரியபிளில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ரெடியூஸ் அ கோட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எலிமினேட்டிங் மல்டிபிள் இண்டிவிஜுவல் வேரியபிள். இப்போ நம்ம வந்து எப்படி அரே இனிஷியலைஸ் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து array.c அப்படின்ற ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம யூஸ்வலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப். ஓகேங்களா, ஸோ அப்போ இன்ட் என்ன டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து வேரியபிள் நேம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த அறையோட சைஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சைஸ் வந்து நான் வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ ஓப்பன் ப்ரைஸஸ். ஓகேங்களா, இந்த ஓப்பன் ப்ரைஸஸ் அண்ட் க்ளோஸ்டு ப்ரைஸஸ் இதுக்குள்ளே தான் அறையோட வேல்யூஸை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10, 20, ஓகே, நெக்ஸ்ட் 30 அண்ட் 40. சைஸ் வந்து நம்ம வந்து 4 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அறையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங் வித் 0. ஓகேங்களா, இது வந்து 0th பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2 அண்ட் இது வந்து 3. இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் வந்து போகும். பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா நமக்கு வந்து 4 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம 4. அதுக்காக நீங்கள் சைஸ் வந்து இங்கே 3ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் வித் 0 தானே, 0 to 3 அப்படி தான் இதை அக்சஸ் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து சைஸ் 3ன்னு கொடுக்கக்கூடாது. சைஸ் வந்து 4. சைஸ்ன்றதுனா ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் ஹவு மெனி வேல்யூஸ் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த சைஸ். ஓகேங்களா, பட் அதை நம்ம அக்சஸ் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸ்லேருந்து அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து. எப்போவுமே அரை வந்து ஸ்டோரிங் வித் 0. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அக்சஸ் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் டெஃபில் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு வந்து இப்போ செகண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது செகண்ட் எலிமெண்ட்ஸ்னால் இண்டெக்ஸ் 1. ஓகேங்களா, இப்போ செகண்ட் எலிமெண்ட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் எலிமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், செகண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அப்போ நம்ம வந்து % நம்ம இண்டீஜரை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வேரியபிளில், இந்த நம்பர்ஸ்ன்ற வேரியபிளில் அதோட இண்டெக்ஸ் என்ன, நான் சொன்னது செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னா 2வது எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் பொசிஷன் வந்து என்ன, இட்ஸ் அ 1. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணிட்டோம், தெர் இஸ் நோ எரர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை வந்து கால் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், வேல்யூ வந்து 20ன்னு வரணும். ஓகேங்களா, இந்த செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, வேல்யூ வந்து இஸ் 20. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா, ஒரு டைமென்ஷனில் தான் வந்து வேல்யூ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சைஸ் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். பட் வந்து இந்த வேல்யூவை நான் வந்து அசைன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் தான் நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் ரிமைனிங் 2 வேல்யூஸ் நான் வந்து அசைன் பண்ணல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிமைனிங் வேல்யூஸ் வந்து அது வந்து 0வாக டிஃபைன் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ என்ன அக்சஸ் பண்ணலாம், வந்து இங்கே வந்து செகண்ட் இண்டெக்ஸில் வந்து அக்சஸ் பண்ணுவோம். செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும், 0 இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன 0, 1. அடுத்து வந்து செகண்ட் இண்டெக்ஸ் என்ன 2ல் வந்து என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். 3ல் வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் எலிமெண்ட் கிடையாது, இது வந்து தேர்ட் எலிமெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து தேர்ட் எலிமெண்ட், இண்டெக்ஸ் வந்து 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமெண்ட் வந்து தேர்ட் எலிமெண்ட், அதாவது 3வது எலிமெண்ட் வந்து நான் எடுக்கிறேன். பட் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 2ன்னு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு தெர் இஸ் நோ எரர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து நம்ம கால் பண்ணுவோம்.
இப்போ நமக்கு என்ன வருது 0ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த வேல்யூவும் இங்கே டிஃபைன் பண்ணல அப்படின்னா இந்த ரிமைனிங் சைஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் 0ன்னு வந்து அது எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன் இப்போ சைஸே மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? பட் வேல்யூ வந்து நான் வந்து 2 வேல்யூஸ் தான் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ என்னவாகும் இதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எத்தனை வேல்யூஸ் நம்ம வச்சுருக்கோம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸுக்கு வந்து அது சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணும். இப்போ பாருங்கள் நான் மவுஸை மூவ் பண்ணுறேன் இங்கே என்ன வருது பாருங்கள் நம்பர்ஸ் 2ன்னு வருது பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதை வச்சு இதோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நம்பர்ஸ் 2வை வந்து அக்சஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இப்போ 0 வராது எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம எதை அக்சஸ் பண்ண போகிறோம் 0 1 2 அதாவது தேர்ட் எலிமெண்ட் வந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து எரர் வரும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்கள் array index 2 is a past the end of the array. ஓகேங்களா? which contains 2 elements. என்ன இருக்குது 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் 2ன்றது கிடையாது. ஓகேங்களா? தட்ஸ் வை நமக்கு வந்து எரர். ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து இட்டரேட் பண்ணுவோம். நம்ம படிச்சிருக்கோம் இட்டரேட் பண்ணி இதை ஈஸியாக வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இட்டரேட் பண்ணுவோம் யூசிங் த ஃபார் லூப். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படி எழுதுவோம். நம்ம ஏற்கனவே ஃபார் லூப் படிச்சிருக்கோம். ஃபார் int I is equal to 0. ஸோ இனிஷியலைஸ் நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். I less than 3ன்னு கொடுப்போம். ஸோ அப்போ இன்னொரு எலிமெண்ட்டை நம்ம வந்து இங்கே எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 3 இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 0 and 1 then 2. ஓகேங்களா? அப்போ 3 வரும்போது என்ன ஆகும் லெஸ் தென் 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 வந்தவொடனே என்ன ஆயிரும் வந்து வெளியாயிரும் எக்ஸிட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார் லூப்பில் படிச்சிருக்கோம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிரிண்ட் அப்பில் அப்படியே இங்கே எழுதுவோம், காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இதை இங்கே கொடுத்துக்குவோம். நம்ம என்ன பண்ணுறோம் பொசிஷன் எலிமெண்ட் அதாவது %d ith எலிமெண்ட். அப்போ நம்ம இந்த ஐயோட வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து I. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் I இந்த பொசிஷன் அதாவது இண்டெக்ஸு. ஓகே. இந்த இண்டெக்ஸை வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ith எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. எது வரும் இந்த வேல்யூ நமக்கு வந்து வரும். ஸோ வேல்யூ வந்து இப்போ இங்கே என்ன 2க்கு பதிலாக நம்ம ஐன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து இப்போ என்ன ஆகும் டைனமிக் பேஸ்ட் ஆன் த இந்த இனிஷியலைஸ் வேல்யூ 0. ஸோ 0லேருந்து அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த சைஸ் வந்து லெஸ் தென் 3 இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தெர் இஸ் நோ எரர். தென் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் கால் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 0th பொசிஷன் அதாவது 0th இண்டெக்ஸில் வந்து வேல்யூ 10, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து வேல்யூ 20, அடுத்து வந்து செகண்ட் இண்டெக்ஸில் வந்து வேல்யூ 30. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி நம்ம லூப் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணுறது. ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் எஃபிஷியன்ட் வே டு அக்சஸ் த வேல்யூ ஃப்ரம் த அரேஸ். 2 டைமென்ஷனல் அரே எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2 டைமென்ஷனல் அரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள் 1 2 3 தென் 4 5 6. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த 1 2 3 பார்த்தீங்களா இது வந்து ரோ, இந்த 4 5 6 அப்படின்றது ரோ. காலம் வந்து என்ன இந்த 1 and 4 இருக்குது பார்த்தீங்களா இது வந்து காலம். 2 and 5ன்றது செகண்ட் காலம், 3 and 6ன்றது தேர்ட் காலம். ஸோ நம்ம எக்ஸல் சீட்டில் பார்த்துருக்கோம்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதே தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ. ஓகே. அடுத்து வந்து இது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 0 பொசிஷனில் தான் வந்து இது. அதே மாதிரி ரோ 2 அதாவது செகண்ட் ரோ வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து எப்படின்னா இட்ஸ் 1. ஸோ எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க அரே எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 0 இண்டெக்ஸில் இருந்து தான். அது சிங்கிள் டைமென்ஷனலாக இருந்தாலும் சரி 2 டைமென்ஷனலாக இருந்தாலும் சரி. ஸோ 0 இண்டெக்ஸில் இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2 டைமென்ஷனல் அரேயை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ int மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நமக்கு வந்து இப்போ என்ன சைஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். சைஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன் வந்து 2 அதாவது 2 ரோஸ். இங்கே பார்த்தோம்ல இந்த 1 2 3ன்றது ஒரு ரோ, 4 5 6ன்றது ஒரு ரோ. அடுத்து வந்து காலம் எத்தனை காலம் இங்கே கொடுத்துருக்கோம் 3 காலம். ஸோ சைஸை பேசும்போது நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படி தான் நம்ம போகணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம சைஸ் தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து சைஸ் அலோகேட் பண்ணணும்ல அதனால 2 ரோஸ். ஓகே. காலம் வந்து 3 காலம்ஸ். ஓகே. நவ் இந்த ஓப்பன் ப்ரைசஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைசஸ் இந்த ரோவோட வேல்யூஸ் வந்து இப்போ என்ன 1 2 3. ஓகேங்களா? அடுத்த ரோ என்ன வேல்யூ பாருங்க 4 5 6. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 4 5 6. இப்போ எனக்கு வந்து இந்த செகண்ட் இந்த வேல்யூவை வந்து நான் அக்சஸ் பண்ணணும். இந்த வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணணும்னா இது எந்த ரோவில் இருக்குது இந்த ரோ வந்து ஃபஸ்ட்டு ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரோனா என்ன இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 0. ஓகேங்களா? அடுத்து வந்து காலம் வந்து எங்கே இருக்குது செகண்ட் காலம் இண்டெக்ஸ் வந்து என்ன இட்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ எப்போயுமே -1 வச்சுக்கோங்க. ரோ 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0, ரோ 2 அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ எப்போயுமே ஆல்வேஸ் வந்து -1.
ஸோ இப்போ நம்ம இதை வந்து அக்சஸ் பண்ணலாம். இதை நான் இப்போதைக்கு ஹைட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்துக்குவோம். printfல மட்டும் எடுத்துக்குவோம். printfல எனக்கு வந்து இப்போ வேல்யூ 2 வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ வேல்யூ 2 வேணும்னா ஓகே வேல்யூ 2 இந்த வேல்யூ 2வை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோனா என்ன? பொசிஷன் வந்து என்ன? இண்டெக்ஸ் வந்து என்ன? 0. ஓகேங்களா? அடுத்து காலம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட் காலம்னா அப்போ இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும்? -1 பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து 1. அப்போ 0,1 அப்படின்னா இந்த வேல்யூ 2 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ %d ஓகே /n இதை நம்ம வந்து இப்படி எழுதிக்குவோம். இண்டெக்ஸ் ஆஃப் எழுதிக்குவோம். ஓகே இண்டெக்ஸ் ஆஃப் 0,1. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0,1 நமக்கு வந்து என்னவா இருக்கணும்? வேல்யூ வந்து 2வா இருக்கணும். ஓகே லெட்ஸ் செக். ஸோ தேர் இஸ் நோ எரர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து கால் பண்ணுவோம். ஓகே இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் 0,1 வந்து எதுனா வேல்யூ வந்து 2. கரெக்டு தானே? இப்போ நான் வந்து இந்த 6 அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன? அப்போ 0 1 ஓகே அப்போ இண்டெக்ஸ் வந்து 1 அப்போ காலம் 0 காலம் 1 காலம் 2 அப்போ என்ன ஆகும்? 1,2 ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை 1,2. ஸோ இங்கே வந்து 1,2 கொடுப்போம். நமக்கு வந்து வேல்யூ வந்து 6ன்னு வரணும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ வேல்யூ ஆஃப் 1,2 வந்து 6. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுறது. ஓகே இப்போ வந்து இதை எப்படி இட்டரேட் பண்ணுறது? முதல் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதனால நம்ம வந்து சிங்கிள் ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து இட்டரேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ 2 டைமென்ஷனல் அரேனா அப்போ எப்படி வந்து இதை இட்டரேட் பண்ணுறது அப்படின்னா அப்போ நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் வந்து ஃபார் லூப்புக்குள்ளேயே ஒரு ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே லெட்ஸ் டூ இட் நவ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஐக்கு பதிலாக நம்ம ஜேன்னு கொடுத்துக்குவோம். ஜே <3 அடுத்து வந்து ஜே ++. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் வந்து நீங்கள் ஜே தான் யூஸ் பண்ணால் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் தான். இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஐயில் வந்து 0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐயில் இருக்கும். அடுத்து ஜேல என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஜே. ஸோ இங்கே வந்து ஜேவை பிரிண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து %d இது வந்து என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். ஓகே இந்த இண்டெக்ஸ் 0,1 வேல்யூ ஈஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ i,jல நமக்கு வந்து என்ன? இப்போ மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே மேட்ரிக்ஸில் என்ன? ஐ ஓகே தென் ஜே. ஓகே ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஓகே அடுத்து ஜேயோட வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போ 0,0 0,0ல என்ன இருக்குது? வேல்யூ 1ன்னு இருக்குது. அடுத்து ஜேயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஜேயோட வேல்யூ 2 ஜேயோட வேல்யூ 1 அப்போ என்ன ஆகும்? 0,1 ஓகேங்களா? ஸோ 0,1ல என்ன இருக்குது? 2ன்னு இருக்கும். அடுத்து 0,2ல என்ன இருக்கும்? 3ன்னு இருக்கும். அடுத்து இந்த லூப் எக்ஸிட் ஆகிடுதுல முடிஞ்சிருது. அடுத்து இங்கே போகும். ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 0லேருந்து என்னவாகும்? 1ஆக மாறும். ஓகேங்களா? அடுத்து வந்து 1. ஸோ இங்கே என்ன நடக்கும்? 1,0 ஜேயோட வேல்யூ அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன? 2 ரோஸ் தானே? ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து 2 ரோஸ் தான். அப்போ 2 தான். ஓகே i <2 ஏன்னா 2 ரோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 0 and 1. ஓகே காலம் வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து j <3ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க there is no error. then we call the executable file. ஸோ இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் 1 to 6. ஓகே இதை விட்டுருங்க. இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது. ஓகேங்களா? இது இந்த இருக்குது இதை விட்டுருங்க. ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. 0,0ல பாருங்கள் ஏன்னா வேல்யூ 1 அடுத்து 0,1 0,2 வேல்யூ 3 1 2 3 வந்துச்சா. அடுத்து 1,0 1,1 1,2 இது வந்து 4 5 6. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ 2 டைமென்ஷனல் அரே மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணும்போது வந்து இந்த 2 டைமென்ஷனல் அரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குன்னா கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன், அதாவது சீக்வன்ஸாக இருக்கும் மெமரி அலோகேஷன். ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் ஏன்னா இட்ஸ் அ சீக்வன்ஸ் வே. ஸோ நம்ம யூனிட் 2 வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 2ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அரேஸ். ஸோ நாம வந்து இப்போ வந்து டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலேஷன் 1 டைமென்ஷனல் அரே 2 டைமென்ஷனல் அரே பார்த்துட்டோம். ஸோ சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அண்ட் அரேஸை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you soon.